வெறும் 4 ஸ்டெப்பில் உங்களை என்ன மாதிரி இருக்க ஒரு பிகினராக ஈஸியாக ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா ஷாக்கிங்காக இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் நான் எதுக்காக ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி கற்றுக்கணும்? எல்லாம் வேற எதுக்கு? பணம் சம்பாதிக்க மட்டும்தான். ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேடிங்கோ ஆர் இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஸ்டாக் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பேசிக்காவது தெரிஞ்சுக்கணும். ஸ்டாக் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஒரு கம்பெனியை ஸ்கேல் அப் பண்ணுறதுக்கோ ஆர் டெவலப் பண்ணுறதுக்கோ ஃபண்டு தேவைப்படும். அதை டைரெக்டாக பேங்க்லேருந்து லோனாக வாங்காமல் அந்த கம்பெனியோட ஓனர்ஷிப்பை ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் உங்களை என்ன மாதிரி இருக்க பீப்புள்கிட்ட செல் பண்ணி ஃபண்ட் ரைஸ் பண்ணுவாங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் வாங்குற ஒவ்வொரு ஷேருமே அந்த கம்பெனியோட ஓனர்ஷிப்பை தான் நீங்கள் வாங்குறீங்க. இந்த ப்ராசஸ் எல்லாமே ஆரம்பத்தில் பேப்பர் ஒர்க்காக அதுவும் டைம் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் டிஜிட்டலாக சால்வ் பண்ண வந்த கம்பெனி தான் ஏஞ்சல் ஒன், ஜெரோதா, குரோ இந்த மாதிரியான ஆப் எல்லாமே. ஒரு ஷேரோட ப்ரைஸை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த கம்பெனி சம் கால்குலேஷன் பண்ணி சம் அனலைசிஸ் பண்ணி ஒரு ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணி ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்து அந்த ஷேரோட ப்ரைஸ் மார்க்கெட்டில் இன்க்ரீஸ் ஆகிறதும் டிக்ரீஸ் ஆகிறதும் அந்த ஷேருக்கான டிமாண்ட் அண்ட் சப்ளையை பொறுத்து தான் சேஞ்ச் ஆகும். இதை எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா, தக்காளிக்கு மார்க்கெட்டில் டிமாண்ட் அதிகமாக இருந்து சப்ளை கம்மியாக இருந்தால் அந்த தக்காளியோட மார்க்கெட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதே தக்காளிக்கு சப்ளை அதிகமாக இருந்து டிமாண்ட் கம்மியாக இருந்தால் அந்த தக்காளியோட ப்ரைஸ் மார்க்கெட்டில் டிக்ரீஸ் ஆகும். இதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்டும். சப்ளை அதிகமாக இருந்து டிமாண்ட் கம்மியாக இருந்தால் ஷேரோட ப்ரைஸ் குறையும். அதே சப்ளை கம்மியாக இருந்து டிமாண்ட் அதிகமாக இருந்தால் அந்த ஷேரோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் பேசிக். இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில விஷயத்தாலையும் ஷேர் மார்க்கெட்டோட பிரைஸ் குறையுது. ஃபர்ஸ்ட் அந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ். ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸை பொறுத்து அந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகும். புதுசாக ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணாலையும் அதை பொறுத்தும் ஷேர் மார்க்கெட்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகும். எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா, கூகுள் பாட் லான்ச் பண்ணும்போது ஷேர் மார்க்கெட் டவுன் ஆனது மாதிரி கம்பெனியோட லீடர்ஷிப் சேஞ்ச் ஆனாலையும் ஷேரோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு ட்விட்டரை எலான் மஸ்க் வாங்கினது மாதிரி. இது மட்டும் இல்லாமல் கோவிட் மாதிரியான சுச்சுவேஷன் வரும்போதும் ஷேர் மார்க்கெட்டில் இம்பேக்ட் ஆகும். ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்டாக்கை பை பண்ணுற ஆப்ஷன் மட்டும் இல்லை, மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா வேற எதுவுமே இல்லை, உங்களுக்கு ஸ்டாக்கை சரியாக சூஸ் பண்ண தெரியல, இல்லை நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஆனால் எனக்கு டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, இங்கே தான் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி உங்களை மாதிரி இருக்கிற நிறைய பீப்புள்கிட்ட இருந்து மணியை கலெக்ட் பண்ணி அவங்க ஒரு சில நல்ல கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. வர ப்ராஃபிட்டில் அவங்க சம் பர்சன்டேஜ் எடுத்துக்கிட்டு மீதி இருக்க அமௌண்ட்டை உங்ககிட்ட தந்துடுவாங்க. இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு நிறைய கம்பெனிஸ் இருக்குது. அதில் எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இதில் மினிமம் 100 ரூபாயிலேருந்து கூட நீங்கள் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணி மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். சரி, எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நானே ஸ்டாக்கர்ஸ் பை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா மட்டும் இந்த மெத்தடை சூஸ் பண்ணுங்க. ஏன்னா நானும் ஒரு பிகினர் தான், எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதுலேயே பழந்தின்னு கொட்டை போட்டவங்களாம் இந்த மெத்தடை சூஸ் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ப்ராஃபிட் பண்ணுற கம்பெனியை பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. லாஸ் பண்ணுற கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா. எதனால அப்படின்னா, லாஸ் பண்ணுற கம்பெனி எப்போ இருந்தாலும் பேங்க்ரப்சி ஆகலாம். அதனால நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அதனால் நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா ப்ராஃபிட் பண்ணுற கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், அதுதான் சேஃபாக இருக்கும். அதே நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸ்டாக்கோட ப்ரைஸ் நெகட்டிவில் இருக்கும்போது பை பண்ணுங்க. அதே ஸ்டாக்கோட ப்ரைஸ் பாசிட்டிவில் இருக்கும்போது செல் பண்ணிடுங்க. ஸ்டாக்கை பை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பாதி ஸ்டாக்கை ஒரு ப்ரைஸ்லையும் அதோட கம்மி ப்ரைஸில் இன்னொரு பாதி ஸ்டாக்கையும் பை பண்ணுங்க. லிமிட் செட் பண்ணி பை பண்ணுங்க. எதனால அப்படின்னா, மார்க்கெட் எப்போ எப்படி ஆகும் அப்படின்றத யாராலையுமே சொல்ல முடியாது. நீங்கள் ஸ்டாக்கை பை பண்ண உடனே நெகட்டிவ்ல நிறைய போகலாம். அதனால 2 ஆப்ஷன் வைக்கிறது இங்கே பெட்டராக இருக்கும். இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். இது எல்லா டைமும் யூஸ் ஆகும் அப்படின்றதுக்கு உத்தரவாதம் இல்லை. இது உங்களுக்கு சரியாக இருக்குன்னு நினச்சா மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம பேஜை சப்போர்ட் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.